திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார். நெல்லையில மேயர் வீட்டிற்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், கைது செய்யப்பட்ட இந்த இருவர் யார்? அவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருப்பவர் ராமகிருஷ்ணன். இவர் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வசித்து வருகிறார். இவரது வீட்டுக்கு நேற்று அலுவல் பணியை முடித்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமுறுத்தியிருக்கிறார்கள். மது போதையில் அவர்கள் கீழே விழுந்துகிறார்கள் என பார்த்துவிட்டு அவர் நேராக வீட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் வீட்டுக்குள் புகுந்த அந்த 2 மர்ம நபர்களும் அவரை பார்ப்பதற்கு முயற்சி மேற்கொண்ட போது அவர் உதவியாளர்கள் பார்க்க அனுமதிக்காத நிலையில அவரை கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிசிடிவி கேமரா காட்சிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்ட போது அந்த டவுன் பகுதியைச் சேர்ந்த 2 என கண்டறியப்பட்ட சூழல்ல விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட போது அந்த 2 ஒருவரான முகமது அப்சல் என்பவர் நேரடியாக மேயர் வீட்டுக்கு மீண்டும் வந்தபோது அவரது ஆதரவாளர்கள் அவரை தருமாடி கொடுத்து அங்கிருந்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். இந்த சூழல்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்ட சூழல்ல 2 நெல்லை டவுன் ஜாமியா பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் எதற்கு இங்கு வந்தார்கள் என்பது குறித்தான விசாரணை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மீதும் தற்போது கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல், அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்தல் என 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விசாரணையின் முடிவு அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்து தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நெல்லையில் மேயர் வீட்டிற்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் தற்போது 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். திருக்கோக்கர்ணம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார்.